பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 12 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்து மக்கள் நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதை முன்னிறுத்தி மத்திய அரசின் சாதனைகள் மற்றும் நலன் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பிரகதி பாத யாத்திரை இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி நகரின் வரலாற்று சிறப்புமிக்க பென்சியோனா பிரான்சிஸ் பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த பாத யாத்திரை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு உள்ளிட்ட மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக சிறப்பு பேருந்தில் பயணம் செய்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் மற்றும் அமைச்சர்கள் புதுச்சேரி நகரின் பாரம்பரிய மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்டனர். நகரின் தூய்மை, அழகுபடுத்துதல் மற்றும் பாரம்பரிய கட்டிடக்கலை அம்சங்களை நேரில் கண்டு அவர்கள் ரசித்தனர். இதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலை, மேரி சிலை, மகாத்மா காந்தி சிலை, அரவிந்தர் ஆசிரமம், மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று அவற்றின் வரலாற்று பெருமை மற்றும் சுற்றுலா வளர்ச்சி நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். புதுச்சேரியின் பாரம்பரிய அடையாளங்களாக திகழும் இந்த இடங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருவதாகவும் சுற்றுலா மேம்பாட்டிற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் அதிகாரிகள் விளக்கமளித்தனர். பின்னர் நகரின் பல்வேறு பகுதிகளின் வழியாக நடைபெற்ற இந்த பிரகதி பாத யாத்திரை தாவரவியல் பூங்காவில் நிறைவடைந்தது. அங்கு நடைபெற்ற நிறைவு நிகழ்ச்சியில் பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் சுற்றுலா வளர்ச்சி சாதனைகளை எடுத்துரைக்கும் வகைகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வடிவம் நாளிதழ் மற்றும் இணைய செய்தி வெளியீட்டிற்கு ஏற்ற விரிவான செய்தி வடிவமாக அமைந்துள்ளது. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாநில அமைச்சர் VP சிவக்கொழுந்துவை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவையின் நிறுவனர் சுப்பிரமணியன் தலைமையில் பேரவைத் தலைவர் சாமராஜ், செயலாளர் ரங்கநாதன், பொருளாளர் ஜெயராம், துணைத் தலைவர் பிரபாகரன், துணை செயலாளர் மாசினாமணி மற்றும் இணை செயலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அமைச்சர் VP சிவக்கொழுந்துவின் இல்லத்திற்கு இன்று நேரில் சென்று சந்தித்தனர். அப்போது சமீபத்தில் மாநில அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள VP சிவக்கொழுந்துவும் பொன்னாடை அணிவித்து பூங்குத்து வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அவர் மக்களின் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் எனவும் வாழ்த்தினர். இதையடுத்து பேரவையின் புதிய நிர்வாகிகளுக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். எம்ஜிஆர் அவர்களின் கொள்கைகள் மற்றும் மக்கள் சேவை எண்ணங்களை முன்னெடுத்து செயல்பட வேண்டும் என்றும் சமூக நலன் சார்ந்த பணிகளில் பேரவை தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இந்த சந்திப்பு நிகழ்வு அன்பும் உற்சாகமும் நிறைந்த சூழலில் நடைபெற்றது. இதில் பேரவை உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நோனாங்குப்பம் ஆற்றுப்பாலத்தில் கடந்த சில நாட்களாக மின் விளக்குகள் செயல்படாத நிலைகள் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விபத்துகளை தடுக்கவும் சமூக விரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் கடலூர் இடையேயான முக்கிய போக்குவரத்து பாதையாக விளங்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நோனாங்குப்பம் ஆற்றுப்பாலத்தை தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. இந்த நிலைகள் பாலத்தின் இருபுறங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்கு கம்பங்களில் பொருத்தப்பட்டுள்ள பல மின் விளக்குகள் கடந்த சில நாட்களாக எரியாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இரவு நேரங்களில் பாலம் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் கார் ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக எதிரே வரும் கனரக வாகனங்களின் அதிக ஒளிவு முகப்பு விளக்குகளால் பார்வை திறன் பாதிக்கப்படுவதுடன் பாலத்தின் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் வாகன ஓட்டிகள் தடுமாறி செல்ல வேண்டிய சூழல் உருவாக்கியுள்ளது. மேலும் மின் விளக்குகள் செயல்படாததால் சிறிய அளவிலான சாலை விபத்துகளும் அவ்வப்போது நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இரவு நேர பயணிகள் அச்சத்துடனும் கவனத்துடன் பாலத்தை கடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் பழைய ஆற்று பாலத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகளின் உதவியுடன் அப்பகுதி மக்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்தனர்.
ஆனால் தற்போது மின் விளக்குகள் எரியாத காரணத்தால் அந்த பகுதி பாதுகாப்பற்ற சூழலாக மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருள் சூழ்ந்துள்ள இந்த நிலையை பயன்படுத்தி சில சமூக விரோதிகள் மற்றும் மது அருந்துவோர் பாலத்தின் ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக பெண்கள், முதியவர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நடைபயிற்சி மேற்கொள்ள வருபவர்கள் அச்சமடைந்து அந்த பகுதியை பயன்படுத்த தயங்குவதாகவும் கூறப்படுகிறது. எனவே நோணாங்குப்பம் ஆற்றுப்பாலத்தில் செயலிழந்துள்ள மின் விளக்குகளை உடனடியாக சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் பாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு அதிகரித்து சமூக விரோத செயல்பாடுகளை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி அருகே குப்பை வாகனம் மோதியதில் உயிரிழந்த தனியார் நிறுவன ஊழியரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் விழுதாவூர் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை பகுதியை சேர்ந்த இதயகிரி மேட்டுப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். திருமணமான இவருக்கு ஒரு குழந்தை உள்ள நிலையில் அவரது மனைவி தற்போது 2வது குழந்தைக்காக கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது மேட்டுப்பாளையம் வழுதாவூர் சாலையில் பின்னால் வந்த குப்பை சேகரிப்பு வாகனம் அவரது வாகனத்தின் மீது மோதியதால் கூறப்படுகிறது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த இதயகிரி சாலையில் விழுந்து படுகாயமடைந்தார். அவரது பின்னால் வந்த சக தொழிலாளர்கள் உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நேற்று 19/6/2026 உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிறுவன நிர்வாகம் சார்பில் எந்தவித நிவாரணமும் அறிவிக்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உயிரிழந்த இதயகிரியின் உடலை சாலையில் வைத்து விழுதாவூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் விபத்து காரணமாக குப்பை வாகன ஓட்டுநரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த திடீர் சாலை மறியல் காரணமாக விழுதாவூர் சாலையில் இருபுறமும் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கூட்டத்தை கலைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் விபத்து காரணமாக குப்பை வாகன ஓட்டுநர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்படும் எனவும் போலீசார் உறுதியளித்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் கிடைக்க தனியார் நிறுவன நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி உதவுவதாக உறுதியளித்தார். இதையடுத்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் வழுதாவூர் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளையின் 151வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உலேன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி சுப்பராய பிள்ளை சத்திரத்தில் அமைந்துள்ள வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளையின் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள், சமூக அமைப்பினர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளையின் அர்ப்பணிப்புகள் மற்றும் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் குறித்து நினைவு கூறப்பட்டது. ஏழை எளிய மக்களின் நலனுக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட அவரது சேவைகளை பின்பற்றும் வகையில் ஏழை மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆகாஷ், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், அருத்தந்தை ஏசுராஜ், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர்கள் பழனிராஜா மற்றும் சாம்பசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வள்ளலாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். மேலும் நகராட்சி அதிகாரிகள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர் அணியினர் மற்றும் உலேன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கென்னடி நகர், சுப்பையா நகர், திடீர் நகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சமூக நலன் மற்றும் மனிதநேய பணிகளின் வள்ளல் சின்ன
பிராயப்பிள்ளையின் வழிகாட்டுதலை பின்பற்றி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வு அப்பகுதியில் சமூக நல்லிணக்கத்தையும் மனிதநேய சேவையின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை உழவர்கரை தொகுதியில் உள்ள பிச்சை வீரன்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி பிறந்த நாள் முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமையில் 500 பேருக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி மாநில பொதுக்குழு தேவகாந்த், உறுப்பினர் சகாயராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் அற்புதராஜ், மாநில துணைத் தலைவர் சிறுபான்மை பிரிவு சுந்தர வடிவேல், மாநில பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பழைய ஆளுநர் மாளிகை அருகே அமைந்துள்ள கான்டெம்பரரி ஆர்ட் கேலரியில் ஆர்ட் குரூப் ஷோ என்ற தலைப்பில் சிறப்பு ஓவியம் மற்றும் கலை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சி கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. கண்காட்சியை கலை மற்றும் பண்பாட்டுத்துறையின் முன்னாள் இயக்குநர் களிய பெருமாள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அப்போது காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு ஓவியங்கள் மற்றும் கலை படைப்புகள் அவர் ஆர்வமுடன் பார்வையிட்டார். கலைஞர்களின் படைப்பாற்றலை பாராட்டினர். நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சரவணன், சுகுமாரன், ராஜேந்திரன், பாஸ்கர் மற்றும் குமரன் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். அவர்கள் தங்களது படைப்புகள் குறித்த விளக்கங்களையும் பார்வையாளர்களுக்கு வழங்கினர். இந்த கண்காட்சியில் நீல வண்ணத்தை மையமாக கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள், நவீன கலை ஓவியங்கள், புதுச்சேரியின் அடையாளமாக விளங்கும் பாரதி பூங்காவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தூண்களை பிரதிபலிக்கும் ஓவியங்கள் மற்றும் இயற்கை மரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கலை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பாரம்பரிய கட்டிடக்கலை மற்றும் நவீன கலை சிந்தனைகளை வெளிப்படுத்தும் படைப்புகள் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன. கண்காட்சிக்கு வருகை தந்த கலை ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலைஞர்களின் படைப்புகளை பாராட்டி மகிழ்ந்தனர். கண்காட்சியின் மூலம் உள்ளூர் கலைஞர்களின் திறமைகள் வெளிக்கொணரவும் நவீன கலை குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். முடிவில் ஜெயராமன் நன்றி கூறினர். நோனகுப்பம் தொகுதியில் பாஜக மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகரன் ஏற்பாட்டில் சிறுதானிய பயன்பாட்டு மற்றும் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து அதனை கொண்டாடும் விதமாக அவருக்கு பாராட்டும் நன்றிகளையும் தெரிவித்த வகைகள் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகரன் ஏற்பாட்டில் உலக அளவில் இந்திய அரங்கில் ஸ்ரீ அன்னம் சிறுதானிய உணவு உற்பத்தியையும் பாரம்பரிய உணவு உற்பத்தியையும் மீட்டெடுக்கும் விதமாக அதனை அதிகரிக்கும் நோக்கில் மத்திய அரசால் துவங்கப்பட்ட இந்த திட்டத்தின் நோக்கத்தினை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக சிறுதானியம் மற்றும் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நோனாகுப்பம் படகு குழாவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் பங்கேற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மணவேலி தொகுதி தலைவர் பிரகாஷ் மற்றும் மகளிர் அணி மாநில தலைவி தாமரை செல்வி, பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, மாவட்ட தலைவி வனிதா உள்ளிட்ட பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 3 நாட்கள் நடைபெற்று வரும் யோகா நிகழ்ச்சியின் 2ஆம் நாளில் அனைத்து பகுதிகளிலும் போதிய ஒளி வசதிகள் செயல்பட்டதால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் யோகா பயிற்சியில் பங்கேற்றனர். கடற்கரை சாலையில் பழைய நீதிமன்றம் முதல் தலைமை செயலகம் வரை நீண்ட தூரத்திற்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதல் நாளான நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதிய ஒளி வசதிகள் இல்லாத காரணத்தால் தொலைதூர பகுதிகளில் இருந்த மாணவர்கள் பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல்களை தெளிவாக கேட்க முடியாமல் சிரமம் அடைந்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக திரைப்பட நடிகரும் சமூக சேவகருமான பாண்டி ரவி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து பகுதிகளிலும் கூடுதல் ஒளி வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். மாணவர்கள் ஒரே நேரத்தில் யோகா பயிற்சிகளை சரியாக பின்பற்றுவதற்கு தரமான ஒளி அமைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார்.
இந்த கோரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறையினர் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன் விளைவாக இன்று நடைபெற்ற 2ஆம் நாள் யோகா நிகழ்ச்சியில் கடற்கரை சாலை முழுவதும் கூடுதல் ஸ்பீக்கர்கள் பொருத்தப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் ஒளி தெளிவாக கேட்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனால் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் தெளிவான அறிவுறுத்தல்களை கேட்டு ஒருங்கிணைந்த முறைகள் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ள முடிந்தது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த மேம்படுத்தப்பட்ட ஏற்பாடுகளை வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்தனர். இது குறித்து கருத்து தெரிவித்த நடிகர் பாண்டி ரவி மாணவர்களின் கோரிக்கையை உடனடியாக கவனத்தில் கொண்டு தேவையான ஒளி வசதிகளை ஏற்படுத்திய ஒளி தொழில்நுட்ப குழுவினருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் அரசு கல்வித்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் இணைந்து விரைவாக செயல்பட்டு மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்ததற்காக பாராட்டுகளையும் தெரிவித்தார். மாணவர்களின் நலனையும் நிகழ்ச்சியின் தரத்தையும் கருத்தில் கொண்டு இத்தகைய சிறப்பான ஏற்பாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் நடைபெறும் பெரிய அளவிலான பொது நிகழ்ச்சிகளிலும் போதிய ஒளி வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேம்படுத்தப்பட்ட ஒளி வசதியால் 2ஆம் நாள் யோகா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதுடன் மாணவர்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விதைகள் மற்றும் வேளாண் இடுபொருட்களை வழங்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் பாமக கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டையில் உள்ள ராமலிங்க சுவாமிகள் மடத்தில் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் திரளாக பங்கேற்றனர். கூட்டத்தில் மாநில மற்றும் தேசிய அரசியல், சமூக, பொருளாதார பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி 15க்கும் மேற்பட்ட முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. அதில் புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்றுள்ள ரங்கசாமிக்கு வாழ்த்து மற்றும் பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகைகள், அவர்களுக்கு 100% மானியத்தில் தரமான விதைகள் மற்றும் வேளாண் இடுபொருட்களை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து வகையான விவசாய கட்டணங்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அதேபோல் உயர்கல்விக்காக கல்வி கடன் பெற்ற மாணவர்களின் கடன்களையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படுவதை போல மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மின்துறையை தனியார் மயமாக்கும் எந்த முயற்சியையும் கைவிட வேண்டும் என்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் சமூக நீதி, கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாய மேம்பாடு மற்றும் பொதுமக்கள் நலன் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் சத்யா, ராஜாராம், முருகன், ரவி, செயற்குழு உறுப்பினர் துரைக்கண்ணா, மகளிர் அணி தலைவி ஏபேல், கிழக்கு மண்டல மகளிர் அணி தலைவி சச்சிதா, கோபாலகிருஷ்ணன், துணைத் தலைவி தேவி ஆறுமுகம், மகளிர் அணி செயலாளர் தேன்மொழி, அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற அவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. உழவர்கரை தொகுதி சண்முகம் நகரில் புதிய மின் மாற்றியை அர்ப்பணித்த நலவாழ்வு சங்க பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகம் நகர் பகுதிகள் புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியும் சண்முக நகர் நலவாழ்வு சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழாவும் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தலைமை தாங்கி புதிய மின் மாற்றியை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து சண்முகம் நகர் நலவாழ்வு சங்கத்தின் பெயர் பலகையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சண்முகம் நகர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த புதிய மின் மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் மின் விநியோகம் மேம்பட்ட மின்தடை பிரச்சனைகள் குறைந்த பொதுமக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தெரிவித்தார்.
புதுச்சேரி தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரின் செயலர் மணிகண்டன் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினர். புதுச்சேரி ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தின் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் புதுச்சேரி கிளையின் பட்டமளிப்பு விழா கொரிமேட்டு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. ஆளுநரின் செயலர் மணிகண்டன் தலைமை வகிக்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் முன்னிலை வகித்தார். பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் ஹார்ஜி வரவேற்றார். மாணவர்களின் துல்லியம், ஒழுக்கம் மற்றும் சிறப்பான பயிற்சி திறனை வெளிப்படுத்தும் வகையில் பட்டமளிப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. பாதுகாப்பு கார்ப்பரேட் மற்றும் புலனாய்வு மேலாண்மை முதுநிலை டிப்ளமோ, சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தடயவியல் முதுநிலை டிப்ளமோ படிப்புகளை வெற்றிகரமாக முடித்த 15 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள், யோகா காட்சிகள், தற்காப்பு கலைகள் மற்றும் சுய பாதுகாப்பு நிகழ்ச்சிகள், கமாண்டோ பயிற்சி காட்சிகள் நடந்தது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டும் ஆம்கார் பிளக்ஸ் போல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலை சார்பாக புதுக்குப்பம் கடற்கரை பகுதிகள் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கந்தன் பகுதியில் உள்ள ஆம்கார் பிளக்ஸ் பாக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலை சார்பாக புதுக்குப்பம் கடற்கரை சாலை ஓரத்தில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் கலந்து கொண்டு மரக்கன்று நடும் விழாவை துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு வகை மரக்கன்றுகளை நட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிற்சாலையின் பொது மேலாளர் கிரீஷ், மனித வளத்துறை பொது மேலாளர் ரகுபதி, உற்பத்தி இயக்க தலைவர் சங்கர் கணேஷ், பாதுகாப்புத்துறை தலைவர் திறன் மற்றும் தொழிலாளர்கள் பல கலந்து கொண்டு இப்பகுதி முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்றத்தில் தொகுதிகள் வீராம்பட்டினம் அரியாங்குப்பம் சாலை சந்திப்பு அருகே மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பாக திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவன மாதம் தோறும் 20ஆம் தேதி முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழறிஞர்கள், இலக்கிய பெருமக்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினரை வரவழைத்து குரல் மற்றும் நிகழ்ச்சி நடத்தி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த மாதம் புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் அதன் செயலர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் புகழ் கூறும் நிகழ்வு நடத்தி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ராஜா, பாவலர் உசேன், சுரேஷ்குமார், சுவேந்திரன், ஆனந்தராசன், பாரதி பாலசுப்ரமணியன், கலாம் பசுமை இயக்கம் ராஜா உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் பல கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.